அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடன் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தையான நடத்தப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து 4 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகளுடன் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அதுக்கு சுமூக தீர்வு காண்பதற்காக முதலமைச்சர் 4 அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்திருந்தார். தற்பொழுது அந்த குழுவுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தலைமைச் செயலகத்தில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கயல்விழி செல்வராஜ் ஆகிய 4 அமைச்சர்கள் குழுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்து உத்தரவிட்டார். அதே போல தமிழக அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து தமிழக அரசின் நிதிநிலை மற்றும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நடைமுறை சாத்தியமுள்ள ஓய்வூதிய முறை குறித்து அரசுக்கு பரிந்துரை செய்ய அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றும் அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மேலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை பிரதானமாக முன்வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மிக முக்கிய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதே போல தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையினால் நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு சலுகையினை பணியாளர்களுக்கு பயன்பெற மீண்டும் உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய 7வது ஊதிய குழு நிர்ணயத்தில் 21 மாத நிலுவைத் தொகையினை பணியாளர்களுக்கு வழங்காமல் இருக்கிறது. இதனை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். இது தொடர்பான கோரிக்கை மனுவையும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்களிடம் சங்க நிர்வாகிகள் வழங்க இருக்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக வரக்கூடிய பேரவை கூட்டத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.